கொலை நடந்து 10 ஆண்டுகளாகியும் முடியாத விசாரணை. சிபிஐ விசாரணையில் கூட சிக்காத குற்றவாளிகள். ராமஜெயம் கொலை வழக்கு. 1980களில் பெங்களூருவில் MBA படித்த ராமஜெயம் திருச்சியில் இருந்தபடி தொழில்களை செய்து வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் 1990இல் போர்வெல், கிரானைட் போன்ற தொழில்களை தொடங்கியிருக்கிறார். ராமஜெயத்தின் சகோதரர் KN நேருவுக்கு திமுகவில் முக்கியத்துவம் கிடைக்கத் தொடங்கிய காலகட்டம் அது. 1989 தேர்தலில் ஜெயித்த நேருவுக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது. தனது சகோதரரின் அரசியல் செல்வாக்கும் ராமஜெயத்தின் தொழில் ஈடுபாடும் அவரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியது. 1991இல் திமுக ஆட்சி கலைந்து 1991 முதல் 1996 வரை அதிமுக ஆட்சிக்கு வந்தது. அந்த காலகட்டத்தில் தானுண்டு தன் தொழிலுண்டு என இருந்தார் ராமஜெயம். 1996இல் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் KN நேருவுக்கு அமைச்சர் பதவி கிடைக்க சகோதரரின் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய தொழில்களை விரிவுபடுத்தத் தொடங்கினார். ஆந்திராவில் சுரங்கத் தொழில், மத்திய பிரதேசம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் போர்வெல் பிசினஸ் என தமிழ்நாட்டுக்கு வெளியேயும் தன்னுடைய தொழில்களை விரிவுபடுத்தினார் KN ராமஜெயம். இந்தியா மட்டுமல்லாது இந்தோனேஷியாவிலும் நிலக்கரி சுரங்கத் தொழிலில் ஈடுபட்டு ஒரு பெரும் தொழிலதிபராக வலம் வந்திருக்கிறார் KN ராமஜெயம்.